ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்ட் 3 வீடியோ தாங்க. பாருங்கள், சிக்கனை வந்து நான் பொரித்து எடுத்தாச்சு. இது வந்து பொரிச்ச சிக்கன் தாங்க. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஸ் தான் இது பார்ட் 3 வீடியோ. இங்கே பாருங்கள், பிரியாணி வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இதை வந்து கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம இதில் நெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து நெய் ஊற்றலை, அப்படியே வந்து கிளறி விட்டுடலாம். இது எப்படி செய்யணுன்றது பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் போயிட்டு பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், லாஸ்ட்டாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுடலாங்க. கிளறி விட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி தம் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே லைட்டாக தம்மில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுங்க. தம் போட்டுடலாம். தம் வந்து நான் வச்சாச்சு. மேலே கொஞ்சம் தண்ணியும் எடுத்து வச்சுட்டேங்க. இது பாட்டுன்னு ரெடி ஆகிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து இது சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து நம்ம கீழே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பொரிச்ச சிக்கனு, பிளேட்டு, அடுத்தது வாட்டரு, தயிர் பச்சடி, அதாவது ரைத்தா சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த ரைத்தாவில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா ஆனியன் நல்லா போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அது கூட வந்து கேரட் நல்லா துருவி போட்டிருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி. இதை வந்து ரைத்தாக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுங்க. இப்போ வாங்க, பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. தம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சுங்க. பொரிச்ச சிக்கனும் வந்து காலி ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டில் ஒவ்வொருத்தருக்கா போட்டு நம்ம கொடுத்துடலாம். இது வரைக்கும் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்ட் 3 வீடியோ. எல்லோரும் வந்து பிரியாணி எப்போ ரெடியாகும் கேட்டு இருந்தீங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஒவ்வொருத்தருக்கா நம்ம பிளேட்டில் போட்டு கொடுத்துடலாம். எவ்வளோ சுட 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 இருக்குது பாருங்கள். ஆவரி வந்து அவ்வளோ மேலே புகை வந்து மேலே வந்துகிட்டே இருக்குது. வாங்க ஒவ்வொருத்தருக்கா போட்டுடலாம். இது வந்து பீஸ் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு வந்திருக்கிறதுனால நிறைய பீஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கா எடுத்து நம்ம போட்டு கொடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஆயில் வந்து அவ்வளோ நிறைய கொஞ்சம் ஊற்றுறதுனால அந்த மினுமின்னு சொல்லிட்டு ஒரு பளபளப்பாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போது ரெண்டாவது ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து போட்டுக்கிடலாம். இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துடலாங்க. 2 பேருக்கும் வந்து போட்டு அடித்து இப்போ வந்து தயிர் பச்சடி வச்சிடலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் தயிர் பச்சடியில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு. இந்த தயிர் பச்சடியில் நம்ம வந்து வெள்ளரிக்காய், அப்புறமா வந்து கேரட்டு, இந்த மாதிரி நம்ம போட்டு செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்குங்க. இப்போ வச்சாச்சு. வாங்க ஆளுக்கு பொரிச்ச சிக்கனை வந்து நம்ம வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பொரிச்ச சிக்கனுக்கும் இந்த சிக்கன் பிரியாணிக்கும் இந்த ரைத்தாவுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வச்சாச்சு. அடுத்தது வந்து பாருங்கள், இன்னொரு பிளேட்லேயே நம்ம வந்து போட்டு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த பிளேட்லேயே நானும் வந்து போட்டாச்சுங்க. எனக்கு தேவையான அளவுக்கு பிரியாணி எடுத்து போட்டுட்டேன். எல்லோருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. எல்லோரும் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் 3 வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்ததுலேருந்து பிரியாணி எப்படி செய்யணுன்றதையும் நான் வந்து வீடியோவாக போட்டிருந்தேன். அதையும் போயிட்டு பாருங்கள். இந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது நினைக்கிறேங்க. யார் யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணியும் பொரிச்ச சிக்கனும் பிடிக்கும்ன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.